ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னோட சில்வர் ஜுவல்லரி ப்ளஸ் அதுக்கான கிஃப்ட் என்ன கொடுத்தாங்கன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் என்னோட ஓல்டு கோல்டு மாற்றுறப்போ எனக்கு ஒரு வவுச்சர் கொடுத்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதை நான் எதுக்காக ரெடம்ஷன் பண்ணியிருக்கேன்னு இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ கோல்டு செயினுக்கு நான் மாற்றலை, வேறு ஒன்றுத்துக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா. அதுவுமே இதில் ஷேர் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட் வீக்கே நான் இந்த கொலுசு தாலிச்செயினோட சேர்த்து தான் வாங்கியிருந்தேன். இதுக்கான கிஃப்ட் மட்டும் நான் வாங்கவே இல்லை. அங்கே நடந்த இஷ்யூவில் நான் இதுக்கான கிஃப்ட் வாங்கவே மறந்துட்டேன் சுத்தமாக. அந்தளவுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு எனக்கு. அப்புறம் கொலுசு எடுத்து போடுற அன்னைக்கு தான் பில்லை பிரித்து பார்க்குறேன், அதோட வேல்யூ, அதுக்கப்புறம் அதுக்கு கிஃப்ட் உண்டுங்கிறது அப்போ தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. அதுக்கப்புறமா கால் பண்ணி கேட்டோம், நீங்கள் கிஃப்ட் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு போயிட்டு கிஃப்ட் வாங்கிட்டு வந்தாச்சு. என்ன கிஃப்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன். வர்த்தா இல்லையான்னு நான் சொல்கிறேன். நான் இந்த கொலுசு தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா அரௌண்ட் 22-23 கிராம்ஸ் வருது. என்னோட பார்த்தீங்கன்னா தின்னாக இருந்தது கொலுசு, அதனால சீக்கிரமாக அந்து போச்சுது. சில பேருக்கு மோதிரம் செட் ஆகாது, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வளையல் செட் ஆகாது சீக்கிரமாக. அந்த மாதிரி கொலுசு எனக்கு சுத்தமாக செட் ஆகாது. சைஸில் கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். ஒன்றும் ரொம்ப குட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும், இல்லைனா பெரிய சைஸ் கொலுசாக இருக்கும். ஸோ எனக்கு காமிச்ச சைஸ்லேயே ஒரு 10 கொலுசு காமிச்சாங்க, அவ்வளோதான்ட்டு. ஸோ அதில் எனக்கு இந்த மாடல் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு பிளைன் மாடல்ட்டு ஒரு குந்தன் ஒர்க்ஸ் வச்ச மாதிரி நிறையா இருக்குது. அப்புறம் பீட்ஸ் வச்ச மாதிரி, ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி ரொம்ப அழகழகான கலெக்ஷன்ஸ் நிறையாவே இருந்தது. உங்களுக்கு என்னென்னா இந்த கொலுசு சீக்கிரமாக கருத்து போக மாட்டேங்குது. லாஸ்ட் டைமுக்கும் போன டைம் நினைக்கிறேன், நான் சரவணா ஸ்டோர்ஸில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் குட்டி பாப்பாவுக்கு. பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே கருத்து போயிடுச்சு. அவங்களுக்கு அப்புறம் தான் நான் எனக்கு வாங்கிக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா கருக்கவே இல்லை, ஏன்னு எனக்கு தெரியல, குவாலிட்டியா என்னன்னு தெரியல. இந்த கிஃப்ட் தான் எனக்கு கொடுத்துருந்தாங்க. பார்த்தீங்கன்னா சாஸ் பேன் மாதிரி. இது பார்த்தீங்கன்னா குட்டியான சாஸ் பேன் தான். இதோட ப்ரைஸ் அரௌண்ட் இதில் போட்டிருக்கிறது 295 ரூபா போட்டிருந்தது. ட்வின் பேர்டோட பொருள் குவாலிட்டியா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்குது, இன்டர்மீடியட்டாக. ரொம்பவும் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் லைட் வெயிட்டாக தான் இருந்தது. என்னோட கொலுசு பார்த்தீங்கன்னா 3600 ரூபாய். அந்த ஸ்லாட்டுக்கு, அதாவது 2000 to 5000 உள்ள ஸ்லாட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சாஸ் பேனு, அதுக்கப்புறமா பிஜியோனோட குட்டி கடாய் மாதிரி நினைக்கிறேன், அது ஒன்று. நெக்ஸ்ட் லெமன் ஸ்பீசர் ஒன்று. அப்புறம் லைட்டர் அண்ட் நைஃப் அது அவைலபிளாக இருந்தது. இது பார்த்தோம்னா என்ன சொல்கிறது, ஒரு 5000 உள்ள பொருளுக்கு லைட்டர் போய் யாராவது தருவாங்களாங்கிற மாதிரி இருந்தது அந்த கிஃப்ட்டை பார்க்குறப்போ. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி அந்த 2000 to 5000 ஸ்லாட் இருக்கு இல்லையா, இதை தான் பிக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுதான் அதுலேயே இருந்தப்போ கொஞ்சம் வர்த்தான மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. குவாலிட்டி வைஸ் ஓகே தான், ரொம்ப அதிகமாகவும் சொல்ல முடியாது, அதுக்குன்னு ரொம்ப கம்மியாகவும் சொல்ல முடியாது. கொஞ்சம் லைட் வெயிட்டாக தான் இருந்தது இந்த பாத்திரம். ஸோ கொலுசு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 28 கிராம்ஸ் போல இருக்குது. 28 கிராம்ஸ். அதுக்கு மேக்கிங் சார்ஜ் 109 ருபீஸ் போட்டிருந்தாங்க. மொத்தமாக ஜிஎஸ்டிலாம் சேர்த்து 3600 ரூபாய் வந்தது. பழைய கொலுசு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2600 ரூபாய்க்கு இருந்தது. நான் மேலே 1000 ருபீஸ் கொடுக்குற மாதிரி இருந்தது அவங்களுக்கு. நீங்கள் மோஸ்ட்லி இந்த வெள்ளி பொருள் அதெல்லாம் வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அமௌண்ட்டில் மைனஸ் பண்ணாது, பொருளாகவே சூஸ் பண்ணுங்கள். எப்படியும் அதிகமாக கம்மி பண்ணி தர மாட்டாங்க. இந்த காயின் பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் வீக்கில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். அதாவது கிராம் 9140 ரூபாய் இருந்தப்போ தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த காயின்ஸ் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் அமௌண்ட் ஆல்ரெடி வச்சுருந்தேன். ப்ளஸ் என்னோட ஓல்டு கோல்டு மாற்றினப்போ கொஞ்சம் அமௌண்ட் பேலன்ஸ் ஆயிருந்தது. அது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி தான் நான் வாங்கினேன். அதாவது அந்த வவுச்சரை நான் தாலி சரடுக்கு தான் யூஸ் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் அதை நான் வீட்லேயே வச்சுட்டு போயிட்டேன் அந்த பில்லை. ஸோ நான் தாலி சரடுக்கு பில் போகிறதுக்காட்டுமே அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இந்த மாதிரி என்னோட அந்த வவுச்சர் வீட்டில் இருக்குது, ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணது கொஞ்சம் அமௌண்ட் பேலன்ஸ் ஆச்சு, அதை எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதை எடுத்துகிட்டு வந்தோடனே நீங்கள் பில்லு போடுங்கன்னு நான் சொன்னேன். இல்லை, நீங்கள் காயின்ஸ் வாங்கணும்னு சொன்னீங்கல்ல, அதில் நீங்கள் மைனஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. சரி, ஓகே, மைனஸ் பண்ணிக்கலாம் போல இருக்குது அப்படின்னு நானும் நினச்சிட்டு, ஓகே நீங்கள் இதுக்கு பில் போடுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். எல்லாமே பில் போட்டு எனக்கு தாலி பொருள் கையில் கிடச்சிருச்சு.
நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் இந்த காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக மேலே போகிறோம். காயினுக்கு வந்து ஒரு 4 கிராம்ஸ் வேணும். அது நான் கொஞ்சம் அமௌண்ட் வச்சுருந்தது ப்ளஸ் வந்து இந்த வவுச்சர் இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிவிட்டு ஒரு 4 கிராம்ஸ் வாங்குற அளவுக்கு அமௌண்ட் இருந்தது. சரி வாங்கிடலாம்னு சொல்லிட்டு எஸ்டிமேஷன்லாம் வாங்கிட்டோம். அடுத்தது பில் போட்டுருங்கன்ட்டு சொல்லிவிட்டு இந்த வவுச்சரை அவங்கக்கிட்ட நாங்கள் எங்களுக்கு வவுச்சர் அதுக்காட்டி வந்துருச்சு. எடுத்து கொடுத்தோன்னே இல்லை இது நாங்கள் வந்து காயினுக்கு வந்து வாங்கிக்க மாட்டோம், நீங்கள் பொருளாக தான் வாங்கணும்னு சொல்கிறாங்க. கீழே என்ன சொன்னாங்கன்னா காயின்ஸ் வாங்கிக்கலாம்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து காயின்ஸ் வாங்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து நாங்கள் பில்லை வாங்கிட்டு யார் எங்ககிட்ட சொன்னாங்களோ நாங்கள் அவங்கக்கிட்டே போய் கேட்டுக்கிறோன்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்துட்டோம். ஸோ வந்து கரெக்டாக அவங்க வந்து லஞ்சுக்கு போயிட்டாங்க போல இருக்கு. எங்களுக்கு வந்து சேல் பண்ணவங்க. ஸோ பக்கத்தில் இருக்கிறவங்க தான் சொன்னாங்க அவங்க லஞ்சுக்கு போயிட்டாங்க அப்படின்ட்டு. அங்கே இருக்கிற வந்து சூப்பர்வைசரை கூப்பிட்டு நாங்கள் பேசினோம். இந்த மாதிரி எங்களுக்கு கோல்டில் பேலன்ஸ் ஆச்சு, அதை நாங்கள் தாலி செயினுக்கு வந்து காம்பன்சேட் பண்ணிக்கிறோன்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க தான் வந்து நீங்கள் கோல்டு காயின்ஸ்க்கு வந்து அதை மைனஸ் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க. இப்போ வந்து மேலே தரமாட்டுறாங்கன்னு சொன்னதுக்கு இல்லை அவங்க அதுக்கு வந்து அந்த சூப்பர்வைசர் சொன்னார், இல்லைங்க நீங்கள் பொருளாக வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப அப்போதைக்கு கோவம் வந்துருச்சு. சரி அப்போ கூட நாங்கள் என்ன பண்ணோம், சரி ஓகே சார் நீங்கள் வந்து தாலி செயின் பில்லில் வந்து எங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு நான் கேட்டேன். அதில் வந்து 10,000 ரூபாய் மைனஸ் பண்ணிவிட்டு எங்களுக்கு வந்து அமௌண்ட்டாக கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு அப்படிலாம் பண்ண முடியாது பில்லு இடிக்கும் அப்படின்னு சொன்னார். ஸோ நான் அதையே தான் அவர்கிட்ட கேட்டேன். இப்போ உங்களுக்கு எப்படி சார் 10,000 ரூபாய் இடிக்குது பில் இடிக்குதுன்னு சொல்கிறீங்கல்ல, அந்த மாதிரி தானே நாங்கள் வந்து பிளான் போட்டு வந்திருப்போம். இப்போ வந்து உங்கள் ஸ்டாஃப் வந்து தப்பு பண்ணதுக்கு எங்களோட அமௌண்ட் தானே போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். இல்லை மேடம் நீங்கள் வந்து பொருளாகவே வாங்கிக்கோங்க அப்படின்னாரு. நான் திருப்பவும் சொன்னேன், நீங்கள் வந்து இப்போ 10,000 ரூபாய்க்கு எந்த பொருளும் வாங்க முடியாது, ரிங்கு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணார். நான் சொன்னேன், நீங்கள் வந்து இப்போ பொருள் வாங்கிக்கோன்னு சொல்கிறீங்க, அதுக்காக வேஸ்டேஜ் நான் தான் பே பண்ணணும். நீங்கள் ஒரு 10,000 ருபீஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு என்னை வந்து 50,000 செலவு பண்ண வைக்கிறீங்களா அப்படின்னு நான் கேட்டேன். அவர் நம்ம வந்து எவ்வளோ ரிக்வெஸ்ட்டாக கேட்டாலுமே அவர் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக பேசவே மாட்டுறாரு. அகைன் எங்களுக்கு பில் இடிக்கும் அந்த பாயிண்ட்லேயே தான் பேசுகிறாரே தவிர வந்து ஒரு கஸ்டமருக்கு வந்து இவ்வளோ லாஸ் ஆகுது அது வந்து நினச்சி கூட பார்க்க மாட்டுறாங்க ஜிஆர்டியில். அவர் வந்து இவ்வளோ பேசியும் லாஸ்ட் வரைக்கும் கன்வின்ஸ் ஆகலை. அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க இல்லையா, மேனேஜராக யாருன்னு எனக்கு தெரியல. நாங்கள் வந்து இந்த பில்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு ஸ்ட்ரைட்டாக அவர்கிட்ட போகணும், நடந்ததெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். அவர் ஒரு வார்த்தை தான் கேட்டார், காயின்ஸ் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம், சரி எங்கள் ஸ்டாஃப்ஸ் மேலே தான் தப்பு, ஸோ வந்து அவங்க தான் சொல்லியிருக்கணும் சொல்லாமல் விட்டுட்டாங்க, ஸோ நீங்கள் வந்து காயின்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அட்லாஸ்ட்டாக. ஸோ நம்ம கேட்டால் தான் எதுவுமே கிடைக்கும். இந்த பில்லையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், 29,000க்கு வந்து நான் ஜிபே பண்ணேன், பேலன்ஸ் வந்து அந்த 9,000 ருபீஸ் வந்து அந்த வவுச்சர் ஏடியோ ஓஏடியோ சம்திங் அதுக்காக மைனஸ் பண்ணியிருக்காங்க. இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ்க்கே வந்து சில பேருக்கு வந்து கிளாரிட்டி இருக்க மாட்டேங்குது. ஸோ இது கரெக்டாக என்ன நீங்கள் யார்கிட்ட கேட்டாலும் சரி, நீங்கள் மேனேஜர்கிட்டயோ அங்கே இருக்கிற சூப்பர்வைசர்கிட்டயோ ஒரு 2-3 தடவை கேட்டுக்கோங்க என்னன்னு சொல்லிட்டு. அன்றைக்கி வந்து நான் அவங்க சேல் பண்ணவங்க சொல்கிறத கேட்டுட்டு வந்துட்டேன். ஸோ வந்து நான் வேறு யார்கிட்டையாவது ஒரு 2-3 தடவை கேட்டிருக்கணும். ஸோ நம்மளே தெரியாமல் சம்டைம்ஸ் மிஸ்டேக் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் அன்றைக்கி நடந்துச்சு. எனக்கு உண்மையிலேயே வந்து லாஸ்ட் வரைக்கும் மைனஸ் பண்ணி தரமாட்டாங்கன்னு நினச்சிட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு பேசினார் அவர். எனக்கு வந்து நீங்கள் என்னோட பொருளெல்லாம் ரிட்டர்ன் எடுத்துக்கிட்டு என்னோட அமௌண்ட்டை கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு நான் பேசிட்டேன். ஏன்னா வந்து நம்ம 10,000 ரூபாய் வந்து அவங்களுக்கு பெரிய விஷயமா தெரியாது, நமக்கு வந்து அந்த 10,000ங்கிறது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டுன்னு நமக்கு தானே தெரியும். நான் இந்த ஷாப்லன்னு மட்டும் சொல்லலை, நிறையா ஷாப்பில் வந்து இப்படி தான் வந்து கஸ்டமர்ஸ்கிட்ட வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் ஒரு பதிலெலாம் நிறையாவே சொல்கிறாங்க நிறைய பேர். எனக்கு வந்து இதை உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, ஏன்னா வந்து யாருக்காவது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காக தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் மீ. வேறு ஒரு வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். பை பை.